வணக்கம். இந்த வேலையை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வழக்கமா நம்ம எக்ஸல் யூஸ் பண்றது, எக்ஸல் மாரி ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்றோம். பொதுவா ஆஃபீஸ்ல. அது வந்துட்டு பே பண்ணணும். அத வந்துட்டு பே பண்ணாம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். அது வந்துட்டு கூகுள்ல கூகுள் ஷீட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் கூகுள்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். ஃபர்ஸ்ட் உள்ள போனீங்கனாலே, ஸோ இந்த மாரி ஷீட்ஸ்ன்னு ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு. இந்த இதில பார்த்தீங்கன்னா, இதில வந்துட்டு இதில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் டேட்டாக்குள்ள இருக்கிறது எல்லாமே வரும். ஓன்ட் பை மீ, ஓன்ட் பை எனிஒன், நாட் ஓன்ட் பை மீ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஷேர் பண்ணுனது உங்களுக்கு தெரியும். அதேமாரி ஓன்ட் பை மீனா, நான் என்னென்னலாம் ஓன் பண்ணியிருக்கேன். ஓன்ட் பை எனிஒன் பட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அ உங்களுக்கு வந்துட்டு இதில வந்துரும். ஸோ இதே மாரி நம்ம ஆக்சுவலா எப்படி சொல்றதுன்னா, அ எக்ஸல் மாரியே இதில டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க ஜஸ்ட் வேணுனா மந்த்லி பட்ஜெட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்ப அந்த டெம்ப்ளேட்ட வந்துட்டு நாம பார்த்துக்கலாம். இதில பார்த்துக்கலாம். பேசிக்கா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பேசிக்கா கூகுள் ஷீட்ல என்னென்னலாம் இருக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ எக்ஸல் எப்படியோ அதே மாரி தான் ஃபைல் அதில இருக்கிற இதெல்லாம் வரும். ஸோ அதிலிருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகும். இப்போ எப்படின்னு சொல்றேன்னா, இன்சர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே இருக்கும். இம்போர்ட் பண்றது இதெல்லாம். ஸோ எல்லாமே இதில நம்ம ஐகான்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸஸ் இருக்கும். நம்ம இதில வந்துட்டு மெனூஸா வேண்டாம் அப்படின்னு மேல இருக்குது இந்த மாரி மெனுவா ஹைட் பண்ணிக்கலாம், நெட் பண்ணிக்கலாம். டேட்டால ஃபில்டர்ஸ் அதே தான். கிட்டத்தட்ட அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார்மேட்டிங், இன்சர்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா டோட்டல் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு குடுக்கும். நீங்க ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அட்வான்ஸ்டா சில விஷயங்கள்லாம் இதில இருக்கு. ஸோ இப்போ ஜென்ரலா வந்துட்டு இதில நான் என்ன பண்றேன்னா, ஒரு டிரான்சாக்ஷன்க்கு இன்கம், எக்ஸ்பென்சஸ் போட்டோம்னா, இல்ல சம்மரி நமக்கு கிடைக்கும் பட்ஜெட் அப்படின்ற மாரி டெம்ப்ளேட் குடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட் தான் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர போடுறேன். ஒரு 500 ரெண்டல் இந்த கேட்டகரியில நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸியா கிரெடிட், ஹாஸ்பிட்டல் அது நான் தந்தா இது வந்துட்டு எனக்கு இது. இப்போ மொத்தம் 1200 இருக்கு. 1200 இங்க வந்து 200 200 பவுண்ட் வந்துட்டு சேவிங்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாரி காமிக்குது. இப்போ டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இதுல. இப்போ இங்க என்ன பண்றோமோ அதெல்லாம் இங்க வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்ட நம்ம இதே மாரி வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா மாத்திக்க முடியும். புதுசாலாம் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஃபைல்ல போயிட்டு நியூ அப்படின்னு குடுத்துட்டு ஸ்ப்ரெட்ஷீட் நான் குடுக்குறேன். உடனே என்ன ஆகும்னா, ஒரு அன்டைட்டில்டு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆகும். இந்த அன்டைட்டில்டு ஸ்ப்ரெட்ஷீட்ல என்ன இருக்குன்னா, இங்க வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, நேமிங் குடுத்து இந்த இதில செலக்ட் பண்ணிட்டு, ஆ சாம்பிள் எக்ஸல் ஷீட் அப்படின்ற மாரி எக்ஸல்ன்றதையும் குடுக்கலாம். சாம்பிள் ஷீட் அப்படின்னு போட்டுக்கிறேன். நான் சாம்பிள் ஷீட்டா கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, சஜஷன்லாம் குடுக்கும். ஆ டேபிளா நான் கிரியேட் பண்ணிக்கலாமா? இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, ஏஐ எல்லாம் உள்ள வந்த உடனே நம்ம இதெல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ஈவென்ட் ட்ராக்கிங்னா, ஈவென்ட் ட்ராக்கிங்க ஜஸ்ட் நீங்க இன்சர்ட் பண்ணீங்கன்னா போதும். இப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் ஈவென்ட் ட்ராக்கிங் கிளிக் பண்ணிட்டேன். இங்க வந்துட்டு வந்துருக்கு. கிரியேட் கஸ்டம் கஸ்டம் வியூஸ் இது எல்லாமே நீங்க பண்ண முடியும். இப்ப இங்க வந்துட்டு ஈவென்ட் டாஸ்க் இருக்கு இல்லைங்களா? அத நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கலர மாத்திக்கலாம், டேபிள் ஃபார்மேட்டிங்க மாத்திக்கலாம். அன்ஃபார்மேட்டட் டேட்டா வேணும் அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்மேட்டடா இருக்கு. இப்ப கண்ட்ரோல் செட் குடுத்துக்கலாம். ஃபார்மேட்டடா இருக்கு. ஸோ இப்போ இதில என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். இதில ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் எனக்கு வேணும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டையும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு இப்போ நான் இருக்கேன். கன்டென்ட் ட்ராக்கர், சோசியல் மீடியா கன்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கன்டென்ட் ட்ராக்கர் வேணும் அப்படின்னு சொன்னா, என்னென்ன கன்டென்ட்னு லைவ்ல தெரியும். ஆனா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனையா இருக்கு. அதாவது கன்டென்ட்லாம் யோசிக்கிறோம். ஆனா நம்மனால வந்துட்டு அ சரிவர நம்மனால பண்ண முடியறதில்ல அப்படின்னா, நம்ம இந்த கன்டென்ட் ட்ராக்கரு ப்ராடக்ட் ப்ரையாரிட்டேஷன், ப்ராடக்ட் லெவல்ல, ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன், ஈவென்ட் பிளானிங். ஸோ இப்போ நெறைய விஷயங்கள் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் இன்வென்டரி ட்ராக்கர் வேணும். அப்படின்னா இன்வென்டரி ட்ராக்கர், ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ், டேபிள்ஸ் நம்ம எப்படி வேணாலும் டிஃபால்ட்டா இன்செர்ட் பண்ணிக்க முடியும் இதில. இது வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஃபீச்சர். இதில நான் இப்ப ஏ ஏஐ வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 3 ஷீட் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஒன்னொன்னையும் தனித்தனியா இன்செர்ட் பண்ணியிருக்கேன் அதனால. ஸோ நான் இங்க வந்துட்டு வழக்கம் போல அ ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிதான் இதுதான் காமனான நேம். எக்ஸல்ன்றது வந்து நம்ம யூஸ் பண்ற இதோடது ப்ராடக்ட்டோட நேம். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிறது தான் காமனான நேம். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஷீட் ஆட் பண்ணணும் இதுல. வழக்கம் போல எக்ஸல்ல யூஸ் பண்ற மாரியே ஸ்ப்ரெட்ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஆல் ஷீட் நீங்க நம்ம பார்த்தோம்னா பார்த்துக்கலாம்.
இதிலே ஹைடு ஹைடு எல்லாமே பண்ணிக்க முடியும். டூப்ளிகேட் பண்ண முடியும் உங்களால். அங்கே ஆக்சுவலி 3000 காப்பி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணணும் இதை. ஏன்னா இது ஜஸ்ட்டு இப்படி காப்பி கொடுத்தாலே காப்பி ஆகிடும். அங்கே இருக்கிறதுல இது அட்வான்டேஜ். ஷீட் கலர் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஷீட் கலர் மாற்றினோன்னே என்ன ஆகிடுது, இப்போ ஷீட் கலர் வந்து இங்கே கீழே வந்துடுது இல்லைங்களா. இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ரீநேம் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு இதை நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஜஸ்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஒரு சாம்பிள் டேட்டாவை நம்ம என்ட்ரி பண்ணலாம். ஒரு எப்படி சொல்லுதுன்னா, ஒரு 4 டேட்டா இருக்குது, அதை நான் சம் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயும் அதே ஃபங்க்ஷன் தான். இப்போ ஏ பி சி டி அப்படின்றது இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஒன் காலம் லெஃப்ட் கெட்டாக் கொடுத்து இதே மாதிரி. இப்போ நீங்கள் வந்துட்டு 1 2 3 4 அப்படின்றது எடுத்துக்கிறேன். சம்திங் எனக்கு ஒரு டேட்டா இருக்குது 54 65 68 24 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்துட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா இது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணுங்களா. ஸோ இதே காப்பி ஆகுது, செல்ஃப் காப்பி ஆகும். ஸோ நம்ம வழக்கம் போல் எக்ஸல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் அதில் பார்த்தீங்கன்னா காமிக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி ஆவரேஜ் இதெல்லாமே நமக்கு பிடிக்கும். இப்போ 53 கிடைக்கும், 54 54 கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் கால்குலேட் ஆகி அதை பேஸ் பண்ணி மூவ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு அதெல்லாமே பண்ணும். வழக்கம் போல் எல்லாமே இதில் ஹெல்ப். என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே பண்ணேன். இப்போ நான் ஹம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஈக்குவல் டு ஹம்னா இதே ஃபார்முலா ப்ரொஜெக்ட் பண்ணுறது இதில். அதனால நமக்கு சஜஷன் வந்துட்டு சம்னு டைப் பண்ணால் சம்னு வரும், மட்டும் வரும். சப்ஜெக்ட் ஆட்டோ ஃபில் அந்த மாதிரி வரும். நீங்கள் ஆட்டோ ஃபில் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகிடும். இது எல்லாமே சஜஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணால் சப் டோட்டல் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் சில இதில். ஸோ நான் அதே மாதிரி இங்கே சப் டோட்டல் கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ 9ன்றது சப் டோட்டலில் வந்துட்டு டோட்டல் எந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஒர்க் ஆகும். அது இல்லைன்னா இங்கே டிக் அடிக்கணும். ஸோ டிக் அடிச்சுன்னா ஆட்டோ ஃபில் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இது நீங்கள் அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஜூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எடுத்திங்கன்னா ப்ரௌசர் ஜூம் ஆகும். ப்ரௌசரை ஜூமிங் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்துட்டு நம்ம ஜூம் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கும். இப்போ சைடு பார்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வேணா. ஸோ இங்கே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியாக இருக்கும். சாம்பிள் டேட்டாஸ் இங்கே ட்ரா ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ இதுலேயும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீ அப்படின்னு வச்சிங்கன்னா இதை வந்துட்டு இன்சர்ட் டேபிள் ஃபார்மேட்டிங்கில் டேபிள் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் டு டேபிள் கொடுத்தீங்கன்னா டேபிள் ஆகிக்கும். இப்போ டேபிளில் வந்துட்டு நீங்கள் ரீநேம் டேபிளோட நேம் வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சாம்பிள் டேட்டா நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு எந்த மாதிரி குரூப் பண்ணணும், ஏவை குரூப் பண்ணணும். இப்போ ஏ வந்துட்டு குரூப் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப்பிங்கோ பண்ணணும். வியூ ஆப்ஷன் நம்ம சில இடத்துல டி வச்சு குரூப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணும்போது D24 இந்த குரூப்பிங் பண்ணுறது வந்துட்டு பண்ணிக்கணும். நம்ம எக்ஸிட் வியூ கொடுத்தோம்னா இந்த எக்ஸிட் வியூவிலேருந்து சேவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வியூவை சேவ் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிடலாம். இந்த வியூ போயிடும். இப்போ இதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம நிறைய டேட்டாஸ் இருக்கிறப்ப நம்ம அதை வந்துட்டு நிறைய ரீடூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ரிப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கெல்லாம் நம்ம இது ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது வெறும் பேசிக்காக கூகுள் ஷீட் தான். நம்ம போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கூகுள் ஷீட்டில். நம்ம அதை எப்படி என்ன பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கூகுள் ஷீட்டை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத அடுத்தடுத்த செக்ஷனில் பார்ப்போம். நன்றி.